ஹாய், இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு நான் இந்த மாதிரி ஒரு திலகம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லைன்ஸு நிறைய லைன்ஸ் சின்ன சின்னதாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் திலகமுக்கு. அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கொடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், எண்டு நாட்டும் போட போகிறேன். முடிச்சுட்டு செயின் முடிச்சுட்டு அந்த லைன்ஸ் வந்து குட்டி குட்டியாக ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி செயினும் குட்டி குட்டியாக போடுங்க. லைன்ஸ் வந்து கிட்ட கிட்ட, ஓகேவா, கிட்ட கிட்ட ட்ராப் பண்ணுங்கள். பார்க்க ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பீகாக்கோட பாடி அங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேரட்டோட அந்த உடம்பு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஃப்ளவர்ஸில் யூஸ் பண்ணால் கூட இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். பேட்டர்ன் ஸ்டிச் நம்ம அனிகோம் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா, அனிகோம் ஸ்டிச் மாதிரியே தான். அங்கே வந்து நம்ம இந்த லைன்ஸ்க்கு வந்து செயின் போட மாட்டோம், ஆனால் இங்கே செயின் போடுறோம். அதே மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி ஷார்ப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்படியே ரிவர்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன்லேருந்து இப்படி ஒரு குட்டியாக ஒரு லாங் செயினு திலகம் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு லாக் கீழே வந்துட்டு தான் இப்படி லாக். அங்கே வந்து பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரியே இழுக்க போகிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு செயின், நெக்ஸ்ட் அந்த திலகம்லேருந்து அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே தான் லாக்கு. பக்கத்துலேயே திரும்ப செயின், அகெயின் மேலேருந்து கீழே லாக், அகெயின் செயின், மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், ஒரு எண்டு நாட்டும் போட்டுருங்க. பக்கத்துலேயே ஒரு எண்டு நாட். இப்போ இங்கேருந்து இந்த செயின் இதோட மிடில், என்னது இதோட மிடில்லேருந்து இழுத்து கீழே லாக், ஒரு செயின், இழுக்கும்போது பார்த்து எழுங்க. ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேறு செயின், அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு நீங்கள் பார்த்து பொறுமையாக இது ஹேண்டில் பண்ணுங்கள். பட்டன் ஹோலுக்கு எப்படி இழுக்கிறோமோ அதே தான். இப்போ இப்படி போயிட்டு அங்கேருந்து அப்படியே தான் இழுத்துட்டு வரோம், தெரியுதா, அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே தான் லாக்கு. லாக்லாம் போடும்போதும் நாட் போடும்போதும் பார்த்து போடுங்க.
ஒரு எண்டு நாட். த்ரெட்டில் 3 to 4 நாட்ஸ் கூட போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் நம்ம நாட் போட்டிருந்தாலும் அது போடாத மாதிரி தான் தெரியும். இங்கே லாக்லாம் வரும்போது கொஞ்சம் லூஸாக போடுங்க, ரொம்ப ஃபோர்ஸாகவும் இழுத்துடக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம செயினும் போட்டிருக்கோம், மேலேருந்து ஒரு லைனும் வந்திருக்கு. அதனால் பார்த்து எந்த லைனையும் பிரிஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நமக்கு மேலே வர 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 ஒரே இடத்துல கேதர் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஷார்ப் ஆகுது சரியா, அப்போ அந்த இடம்லாம் என்ன ஆகும், இப்படி கேதர் தான் ஆகும். இந்த இடம்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது த்ரெட்டு. அப்படியே கண்டினியூவாக ரிவர்ஸ் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச்.
ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. பேட்டர்ன் ஸ்டிச். தேங்க்யூ.